வணக்கம். சொல்லுங்க ஐயா. நல்லா பண்ணியிருக்கேன், சரிதான். அதே 3 வோல்ட் உள்ளதை வச்சு நீ போடு. 3 வோல்ட் உள்ளது. சரிங்க சரிங்க. புதுசா வை. அவ்வளவுதான், ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு, கம்ப்ளீட், அவ்வளவுதான். இது ப்ரோட்டோடைப் செஞ்சாச்சு. இது வரைக்கும் ஒரு 15 பேர் செஞ்சு பார்த்துட்டோங்க, எல்லாம் சரிதான். நம்ம அடுத்தது அப்ளை பண்ணிட வேண்டியதுக்கு அந்த 9A போட்டுற வேண்டியதுதான். யார பேசிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் தள்ளி போறியா? கொஞ்சம் தெளிவாயா? கொஞ்சம் தள்ளி வாயா. வந்துட்டியா? சொல்லுங்க ஐயா. நீ படத்துல சரிதான். அது வந்து பாத்துட்டியா? மல்டிமீட்டர் வச்சிருக்கியா? இல்ல இருக்காது இல்லையா? மல்டிமீட்டர் இருக்குதா? புதுசு இல்ல வை. இல்லைங்க. அது வந்து இருக்காது. நீ என்ன பண்றீன்னா, புதுசு டேரஸ் வந்து வாங்கி அது வந்து 3 வோல்ட் இருக்கும். ஒரு பச்சை எல்இடி வை அல்லது ஒரு வெள்ளை எல்இடி வை. இது அப்படியே இருக்கு பாரு. இதெல்லாம் கிட்டத்தட்ட 100 நாள் ஆச்சு. இதெல்லாம் 100 நாள் ஆச்சு, இருந்துட்டே இருக்கு. அதை வந்து வெளியிருந்து எடுத்துக்குது. இது வந்து ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலா வந்து என்பிஇவி, என்பிஇவி, அப்புறம் அந்த விஆர், அப்படிதான் அது வருது. சரிதான். இப்போ போட்டு ஒரு படம் அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா? அது ஃபார்முலா, அவ்வளோதான். அந்த நியூட்ரான் வந்து புரோட்டானா மாறுது, நியூட்ரான் புரோட்டானா மாறுது. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரான், நெகட்டிவ் எலக்ட்ரான், அதாவது எதிர்சுமை எலக்ட்ரான் வெளியே போகுது. அப்புறம் அந்த நேரத்தில் ஆன்டி நியூட்ரானா உருவாகுது. அப்போ வந்து காமா ஃபோட்டான் வெளியே வந்துடுது. இதுதான் ஃபார்முலா. இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு எல்லாம். அந்த 1979, அப்புறம் 1983, அப்புறம் 2012, இதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு உலகத்தில் புரோட்டோடைப் நாம தான் செஞ்சுருக்கோம் முதல். அதாவது நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸுக்கு வந்து இது 5 ஆண்டுகளை யாரும் சாம்பிள் எடுத்து காட்டல. யாரும் சாம்பிள் எடுத்து காட்டல. நாம தான் சாம்பிள் எடுத்து காமிச்சிருக்கிறோம். இதுதான் வந்து எதிர்காலத்தில் வரக்கூடியது. இதுதான். இது வந்து நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் என்பது நம்ம அந்த உள்ள இருக்கிற மின்சாரத்தை வந்து நமக்கு வந்து எதுக்கு பயன்படுத்துன்னா, இதுக்காக சப்போர்ட்டுக்காக, ட்ரிகருக்காக பயன்படுது. அதாவது கெமிக்கல் ரேடியேஷனை வந்து நம்ம எதுக்கு வந்து ட்ரிகர் மாதிரி பயன்படுத்திருக்கிறோம். நம்ம எதிர்காலத்தில் பீச், கடல் மணல் நம்ம கடல் மணல் எதுக்கு போடுறோம்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து தோரியம் வந்து 1400 ஆண்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ட்ரிகர் நம்ம உள்ள போட்டோம்னா அது 1400 ஆண்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான். அப்போ நமக்கு தேவை பொட்டாசியம் காம்பவுண்டு, அப்புறம் வந்து நைட்ரஜன் காம்பவுண்டு, கிராஃபைட் பொடி, கொஞ்சம் பீச் சாண்டுங்கிறது மேலே மலிவானது. அந்த தோரியம், ஏன் தோரியம்னா 1400 ஆண்டுக்கு அந்த கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த ட்ரிகர் தான் தேவை, அதை தூண்டல் தான் தேவை. அது கேட்டலைஸா பயன்படுத்துறேன். என்னது கேட்டலைஸ்? அது இருக்கிற எலக்ட்ரிசிட்டி நமக்கு தேவையில்லை. அப்போ எலக்ட்ரிசிட்டி இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பொட்டாசியம் வந்து அது வந்து ரெண்டாவது வந்து உள்ள வந்து ஈரப்பதம் இருக்குது. இப்போ ஈரப்பதம் இருக்கனால அது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் இல்லையா? அதனால வந்து அதைவே நம்ம கட்டுப்படுத்தி 6 மாசம் ஏறி வைக்கிறோம், 100 நாள் ஏறி வைக்கிறோம். அதே உலர்பொடியை போட்டோம்னா, எப்பவுமே நியூக்ளியருக்கு வந்து இந்த மாதிரி கதிர்வீச்சு உலர்பொடி தான் தேவை. அப்போ இதே அளவுக்கு நம்ம வந்து உலர்பொடியில் செஞ்சு, பொட்டாசியம் உலர்பொடி, அப்புறம் வந்து நைட்ரஜன் உலர்பொடி, கிராஃபைட்டு, தோரியம், இதை 4ஐயும் உள்ள போட்டோம்னா உலர்பொடி. அதில் வந்து எப்பவுமே கதிர்வீச்சு தான் வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து எது பயன்படுத்திக்குது? உலகத்திலே பூமியிலே ஒண்ணுக்கு தான் தானா செதஞ்சு தானா தன்னை புதுப்பித்துக் கொள்ற ஒரே தன்மை கிராஃபைட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. மற்ற எந்த இது ஆமா, அதுதான். அதாவது அணுவில் என்ன பண்ண நடக்கிறாங்கன்னா, அணுவில் இப்போ வந்து நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸு, நியூக்ளியர் வலிமை விசைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த அடிப்படை விசைகள் அது என்ன பண்றான்னு கேட்டிங்கன்னா, அந்த நியூட்ரானையும் புரோட்டானையும் புழக்கிறானுங்க. அதுதான். அதே மாதிரி இங்க என்ன நடக்குதுன்னா, இது இயற்கையாக நியூட்ரான் தனியா இருக்குது, புரோட்டான் தனியா இருக்குது. நியூட்ரான் காத்துல இருக்குது, அது தனியா இருக்குது. இங்க புரோட்டான் இங்க இதுல இருக்குது, இதுல கிராஃபைட்ல இருக்குது. ரெண்டுமே தனித்தனியா இருக்குது, ரெண்டுமே பிரிஞ்சு குடிக்குது. ரெண்டுமே தனித்தனியா இருக்கு, பிரிஞ்சு குடிக்குது. அதனால நமக்கு மின்சாரம் வந்துகிட்டே இருக்கு. இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். இது வந்து ஒரு 6 மாசம் நீடிக்குது. 6 நாள் தான் எரியணும், 6 மாசம் நீடிக்குது, 7 மாசம் நீடிக்குதுன்னா, நம்ம 3 வோல்ட்ல வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரூஃப் பண்றதுக்கு தான் நீடிக்கிறோம். என்னது? ப்ரூஃப் பண்றதுக்கு தான். அதாவது கெமிக்கல், அதாவது இயற்கையாகவே அது உண்மையாலும் இதான் நேச்சுரல் நியூக்ளியர் ஃபிஷன். இதுதான். இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபிஷன் நடக்குது. எல்லா விஞ்ஞானியும் செயற்கையாக தான் பண்ணியிருக்கிறாங்க, யாரும் இயற்கையாக பண்ண முடியாது. ஆனால் நம்ம இயற்கையிலேயே வந்து நியூக்ளியர் ஃபிஷன் நடக்குது. அது அந்த கிராஃபைட்டுக்கு மட்டும் 100 பண்புக்கு மேலே இருக்குது.
அது வந்து நீருக்கு நீருக்கு போனா நீருக்கு தகுந்த மாதிரி மாறிக்கு. நீரில் இருக்கிற ஐசோடோப்பை நீர்ல ஹைட்ரஜன் இருக்கிற ஐசோடோப்பை பயன்படுத்தி அது இருக்கிற நியூட்ரான் எடுத்துக்கும். காத்துக்கு வர்றப்ப நைட்ரஜன் இருக்கிற நியூட்ரான் எடுத்து ஐசோடோப் பண்ணிக்கும். விண்வெளிக்கு போனா விண்வெளியில் இருக்கிற நியூட்ரான் எடுத்து பயன்படுத்திக்கும். அப்ப எங்க போனாலும் இது சாகாது. ஏன்னா இது கார்பன் பாடி. கார்பன் பாடிக்கு மட்டும் மனிதன் வந்து கார்பன் பாடியோடவன். கார்பன் பாடிக்காகவே இயற்கை நமக்கு படைச்சிருக்குது. மனிதனுக்காகவே கிராஃபைட் படைச்சிருக்குது. மனிதனுக்காகவே கிராஃபைட் படிச்சிருக்கு. இதுதான் நேச்சுரல். உண்மையாலுமே இது வந்து டிகே, அதாவது உண்மையாலுமே இது என்ன தெரியுமா, நேச்சுரல் நியூக்ளியர் ஃபிஷன். இப்போ எப்படி விஞ்ஞானிகள் உடைக்கிறாங்களோ அது வந்து செயற்கையா உடைக்கிறாங்கனால ஆபத்து ஏற்படுது. ரெண்டாவது வந்து அவங்க வந்து மீண்டும் தண்ணியை கொதிக்க வச்சு பல்வேறு வகையில மாத்தி மாத்தி போறப்போ அவங்க மறுபடி டர்பைனை சுழறாங்க. அங்க வந்து எலக்ட்ரான் தான் ப்ரொடியூஸ் ஆகுது தவிர அங்க எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது ஆபத்து. அதை வந்து தண்ணிக்குள்ள விட முடியாது, ஆபத்து. மனிதன் இயற்கை வந்து எலக்ட்ரானை விரும்புறது இல்லை. எலக்ட்ரானுங்கிறது வெயிட்லெஸ், அதுக்கு எடையே கிடையாது அதுக்கு. ஆனா இயற்கை விரும்புறது இல்லை. இது எப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா அணுவுக்குள்ளே தாண்டிக்குது. எது இதுக்குள்ள, எது கிராஃபைட்டுக்குள்ள அணுவுக்குள்ளே தாண்டிக்குது. அதாவது இன்டர்னலா ஜம்ப் ஆயிக்குது. புரோட்டான் வந்து நியூட்ரானா மாறுது, நியூட்ரான் புரோட்டானா மாறுது. இந்த புரோட்டானை நியூட்ரானை மாத்துறது எதுன்னு கேட்டீங்கன்னா டபிள்யூ போசான். டபிள்யூ போசான் என்ன? டபிள்யூ போசான் இதுதான். அந்த புரோட்டானுக்குள்ள குவார்க் இருக்குது, நியூட்ரானுக்குள்ளேயும் குவார்க் இருக்குது. அப்ப இந்த நியூட்ரானுக்குள்ள இருக்கிற குவார்க் வந்து பாத்தீங்கன்னா 3 குவார்க் இருக்கும். அதில் இப்ப அவனுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதை வந்து மாத்துறது வந்து என்னன்னு கேட்டு இந்த போசான் தான் மாறுது. இதைத்தான் கண்டுபிடிச்சாங்க. இதைத்தான் வந்து அதாவது 1979ல அமெரிக்காவை சேர்ந்த ரெண்டு விஞ்ஞானிகள், பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு விஞ்ஞானிக்கும் சேர்ந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ல கணக்கு அடிப்படையில் இந்த மாதிரி நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ், அதாவது உண்மையாலுமே அதுக்கு என்ன தெரியுமா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வீக் ஃபோர்ஸ் அர்த்தம். நாம தான் நியூக்ளியர்னு சொல்றோம். உண்மையாலுமே அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வீக் ஃபோர்ஸ். என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வீக் ஃபோர்ஸ். இன்னொன்று வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். அதான் அது இது எலக்ட்ரோ ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ வீக் ஃபோர்ஸ் தான். சரி, அது இருந்துட்டு போடும், நியூக்ளியர்ல பேசுவோமே. இப்போ இப்போ என்ன சொல்ல, அதுதான் விஷயமே. இப்போ இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ல போட்டு ப்ரூவ் பண்ணி, அதாவது தியரியை தான் கொடுத்தாங்க. அதுக்கே நோபல் பரிசு கொடுத்துட்டாங்க. அதுக்கே பரிசு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொல்றக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல், அது பிரைமரி பார்ட்டிகள் எதுன்னு தேடிட்டு இருக்கும் பொழுதுதான் 2013ல இந்த 2083ல இவங்க 79 நோபல் பரிசு வாங்கினாங்க. அதுல இருந்து 4 வருஷம் கழிச்சு 1983ல சுவிட்சர்லாந்து சென் அமைப்புல வந்து இல்ல, அவங்க சொன்னது கரெக்ட் தான், அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி போட்டு டபிள்யூ போசானையும் ஜெட் போசானையும் கண்டுபிடிச்சாங்க. டபிள்யூ போசானுக்கு பிளஸ் மைனஸ் இருக்கும், ஜெட் போசானுக்கு ஜீரோவா இருக்காது, நியூட்ரலா வரும். இதை கண்டுபிடிச்சாங்க. சரி, இந்த ரெண்டு எப்படி, இதுக்கு யாரு வெயிட் கொடுக்கறது, இதுக்கு எடை கொடுக்கறது யாரு? இப்ப பாத்தீங்கன்னா எடை, நியூட்ரானுக்கு பயங்கர எடை உண்டு, புரோட்டானுக்கு பயங்கர எடை உண்டு. இது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது, ரெண்டையும் பிரிக்கவே முடியாது, அவ்வளவு கனமா இருக்கு. ஆனால் இங்க நமக்கு கிராஃபைட்ல மட்டும்தான் தானாகவே பிரியுதுன்னு நான் கண்டுபிடிச்சேன். அங்கதான் திருச்சியில தான் கண்டுபிடிச்சேன், தானாகவே இது பிரியுதுரா அப்படின்னு. எப்படி பிரியுதுன்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்ப நியூக்ளியர் அந்த இதுல அணு உணையில வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது என்ரிகோ ஃபெர்மி தான் முதல்ல கட்டுறாரு, அமெரிக்காவில் கட்டுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிளாஸ்மா உள்ள வெடிச்சு சேதற பிளாஸ்மா வருது, கதிர்வீச்சு வருது, காமா கதிர்வு எல்லாம் வருது. குறிப்பாக நியூட்ரான் வந்து பயங்கர வேகத்தில் விடுவது, அதை கட்டுப்படுத்த முடியும். அதற்கு என்ன பண்ண, அதை கட்டுப்படுத்துறதுக்கு நாம வந்து கிராஃபைட் வைக்கலான்னு சொல்லி பண்ணாரு. அது கிராஃபைட் வந்து என்ன பண்ணுச்சு, அந்த நியூட்ரானை கட்டுப்படுத்துச்சு. அதை நியூட்ரான் மாடரேட்டர்னு சொல்லுவாங்க. இது முடிஞ்சு போச்சா? அதை வந்து க்ளோஸ்டு சர்க்யூட், அதோட முடிஞ்சு போச்சு. நான் என்ன பண்றேன்னா, அது ஓப்பன் சர்க்யூட்டா வரும் பொழுது அது 3 வேலை பண்ணுது. அது அவர் வந்து ஒரு வேலை தான் பண்ணுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே இப்ப நாம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அது 3 வேலை பண்ணுது. அது வந்து நியூட்ரான் மாடரேட் பண்றது, அணு உலையில வேலை நடக்குது, அது க்ளோசர் சர்க்யூட். நம்ம கிட்ட வந்து ஓப்பன் சர்க்யூட்டை வரப்ப என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, தங்கிட்டு இருக்கிற புரோட்டானை வெளியே தள்ளிட்டு சிதைச்சு விட்டு வெளியிருந்து வர நைட்ரஜன் இருக்கிற நியூட்ரானை உள்ள கொண்டு வந்துரு. அப்ப என்ன ஆகுது, பிரிஞ்சிருந்தது சேருது மீண்டும் பிரியுது. இது வந்து வினாடிக்கு 1000 முறை நடந்துகிட்டே இருக்கு. வினாடிக்கு 1000 முறை நடந்துட்டு. அப்போ இங்க நியூட்ரானும் புரோட்டான் தானா பிரிஞ்சுக்குது, தானா சேர்ந்துக்குது, தானா சேரும் பொழுது எலக்ட்ரிசிட்டி, இங்க புரோட்டோசிட்டி உற்பத்தி ஆகுது. இங்க எலக்ட்ரிசிட்டி கிடையாது, புரோட்டோசிட்டி உற்பத்தி ஆகுது. அப்போ எலக்ட்ரான் எமிட் ஆகுது, அந்த ஹிடன் பார்ட்டிகல் போட்டான் ரிலீஸ் ஆகுது.
அப்ப ஆன்டி நியூட்ரான் ம். உருவாகுது. ஆன்டி நியூட்ரான் எப்பவுமே வந்து பாதுகாப்பா கொடுக்கும். இதெல்லாம் செய்யறது யாருன்னா இந்த டபிள்யூ போசான் தான். அதுக்கு டபிள்யூ போசான் பிளஸ் ம். இருந்தா நியூட்ரல் அங்க வந்து ஆகணும். நியூட்ரல் ஒன்று இருக்கு கண்டுபிடி. அதுக்கு தான் ஜெட் போசான்னு பேர் வச்சாங்க. ஜெட் ஓ போசான்ங்கிறது நியூட்ரல், பிளஸ்ங்கிறது வந்து டபிள்யூ போசான். முடிஞ்சு போச்சா? இதுக்கு யாரு இடம் கொடுக்குறாங்க ம். அப்படின்னு கண்டுபிடிக்கும் பொழுதுதான் 2012 ஹிக்ஸ் போசான்னு காடமன் பார்ட்டிகல், காட் பார்ட்டிகல் சொல்றாங்களே அதுதான் அது. ம். கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, இதுதான் உண்மையாலுமே ஸ்டாண்டர்டு, அதாவது உறுதியான நியூக்ளியர் மாடல்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அது நியூக்ளியருடைய ஸ்டாண்டர்ட் மாடல். அப்போ எத்தனையோ மாடல் நியூக்ளியர் கண்டுபிடிச்சாங்களா, போல்ஸ் மாடல், அப்புறம் எத்தனையோ நீல்ஸ் மாடல், அது எதுவும் சொன்னாங்களே நீல்ஸ், எத்தனையோ விஞ்ஞானிகள் வந்து அட்டாமிக் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தாங்களே. இப்போ கடைசியில் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் விஷயத்துக்கு என்ன ம். வரேன்னா, இயற்கையாகவே நாம ஜெயிச்சிட்டோம். இதுக்கு நோபல் பரிசு 10 வருஷத்துல கிடைச்சிரும். 10 வருஷத்துல. கிடைச்சிரும். ஆமா, அதைத்தான் நீ அப்ளை பண்ற. இதால முடிஞ்சு போச்சு. ஒரு போட்டோ ஒன்று போட்டிருக்க பாரு. இது ஒரு நண்பர், என் மாணவர் வந்து அழகா டிசைன் பண்ணி ஏஐல பண்ணியிருக்காரு பாருங்க. அதான் இதுல என்ன சந்தேகம் இருந்தா நீ ம். கேட்கலாம். இது வந்து ஃபார்முலா போட்டாச்சு. என்பி இவி, என்பி இவி, அப்புறம் விஆர். இதுதான். அது பாரு ஒரு படம் இருக்கும் பாரு, அதில் பாருங்க. என்பிங்கிறது நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது, அதை நியூட்ரான் புரோட்டானா மாறுது. அப்படி மாறுறப்போ எலக்ட்ரான், மைனஸ் எலக்ட்ரான், எதிர் மின்சுமை வெளியே போகுது. அப்போ ஆன்டி நியூட்ரனா உருவாகுது. அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா, காமா ஃபோட்டான் ரிலீஸ் ஆகுது. அதான் எனர்ஜி. காமா ஃபோட்டான் ரிலீஸ் ஆகுது, அது கூலா இருக்குது, அவ்வளவுதான். இதுல வந்து வெப்பமே கிடையாது. ஏன்னா ம். உள்ளேயே தாவிக்கிறனால இதுல எலக்ட்ரானுக்கு பயிற்சி, இது எலக்ட்ரானே இதுல கிடையாது. என்னது? எலக்ட்ரான்ல கிடையாது. ஆமா, இது ஓப்பன் சர்க்யூட்ல எலக்ட்ரானா வராது. எலக்ட்ரானுக்கு ம். இது வேச்சுக்கே இடம் கிடையாது. எலக்ட்ரானுங்கிறது அது ஒரு மனுஷன் செய்யறது எலக்ட்ரானுக்கு வரும். இது இயற்கையா செய்யறதுனால நியூட்ரான், புரோட்டான் நியூட்ரான் தான் அடிப்படை. உலகத்தினுடைய கட்டமைப்பு புரோட்டான் நியூட்ரான் தான். ம். அந்த எலக்ட்ரானுக்கு இங்க வேலையே இல்லை. எலக்ட்ரான்ங்கிறது அது நகரவே நகராது. எலக்ட்ரானுக்கு ஸ்பீடும் கிடையாது, நகரவும் நகராது. என்னது? ஸ்பீடுக்கு நகரவும் நகராது. ஆமா, அது அப்படியே பாத்தீங்கன்னா வினாடிக்கு நத்த வேகங்கிறான். அதனால இவன் என்ன பண்றானுங்கன்னா, அந்த எலக்ட்ரானை நகுத்தோன்னு நினைச்சிட்டு நிறைய வோல்ட் கொடுக்குறப்ப ஹீட் லாஸ் ஆகி, அதான் ஐஆர் ஸ்கொயர்டும்பாங்க. ஐஆர் ஸ்கொயர்டு ஆர் ஈக்குவல் லாஸ் வரும். நம்மள வந்து ஐஆர் ஸ்கொயர்டு ஆர் ஈக்குவல் டு 0. ஐங்கிறது வோல்ட், ஆறுங்கிறது ரெசிஸ்டன்ட், அவ்வளவுதான். அது மல்டிப்ளை எப்ப ம். எந்த அளவுக்கு வோல்ட் கொடுக்குறீங்களோ அதில் ஹீட் லாஸ் வரும். எந்த அளவுக்கு வோல்ட் கொடுக்குறீங்களோ ஹீட் லாஸ் வரும். இங்க நம்ம எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. எல்லாமே புரோட்டோசிட்டி அண்ட் நியூட்ராசிட்டி. அதனாலதான் தண்ணியில விலை தெரியுது. தண்ணியில விளக்கெரியுது. அங்க எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. ஒன்லி புரோட்டான் நியூட்ரான் தான். ஏன்னா ரெண்டாவது வந்து தண்ணிக்குள்ள போட்டாலும் ம். எரியுதுன்னா, தண்ணிக்குள்ள இருக்கிற ஹைட்ரஜனுக்கு ஐசோடோப் இருக்கு இல்லையா, அந்த டியூட்ரியத்தில் இருக்கிற ம். நியூட்ரான் எடுத்துக்குது. அப்ப தண்ணிக்குள்ளேயே வேலை செய்யும். அங்க வந்து தண்ணீர் தடையே இல்லை. தண்ணீர் வந்து தனக்கு டனலிங்கா மாறிக்குது, குவாண்டம் டனலிங்கா மாறிக்குது. தண்ணீர் என்பது ம். தண்ணீர் என்பது நியூட்ரானுக்கு புரோட்டானுக்கு விஷயமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் ம். கட்டுப்படுத்து டபிள்யூ போசான் ஜெட் போசான் தான் கட்டுப்படுத்துது எல்லாமே. அப்ப நீங்க எங்க இருக்கிற, ம். சூரியன்ல கூட குடியிருக்க முடியும். சூரியன்ல கூட. குடியிருக்க முடியும். சூரியங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஒரு பிளாஸ்மா, அவ்வளவுதான். என்னது? ஒரு பிளாஸ்மா. அதை எதிர்த்து டபிள்யூ போசான், அப்புறம் ஹெச் போசான், ஜெட் போசான் வேலை செய்யும். அப்ப நீங்க சூரியன்ல கூட குடியிருக்கலாம். நீங்க ம். தண்ணிக்குள்ள 11 கிலோமீட்டர் ஆழத்துக்கு நீங்க கீழே போகலாம். இதை இந்த டிசைன் பண்ணிட்டோம்னா, எப்படி தண்ணி கடல்ல மீன் இருக்கிற மாதிரி, கடல்ல நீர்மூழ்கி கப்பல் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி சீல்டு பண்ணிட்டோம்னா, கவர் பண்ணிட்டோம்னா, விண்வெளியில இதே சீல்டு, ம். அந்த டபிள்யூ போசான், டபிள்யூஹெச் ஜெட் போசானுடைய சீல் பண்ணிட்டு, சீல் பண்ணிட்டோம்னா அது ஒரு லேயர். அப்புறம் ஹைட்ரஜன் ஹீலியன் ஒரு லேயர். அதுக்கப்புறம் மனுஷன் வாழக்கூடிய ஒரு லேயர். அப்ப 10 லட்சம் டிகிரியில ஒரு விஷயமே இல்லை. அது பிளாஸ்மா தான். அந்த பிளாஸ்மா எதிர்த்து இது வேலை செய்யும். எது? டபிள்யூ போசான் வேலை செய்யும், அப்புறம் ஜெட் போசான் வேலை செய்யும். ஏன்னா இதில் இந்த ம். உண்மையாலுமே டபிள்யூ ஜெட் ஹெச் இந்த மூணும் தான் சூரியனை வடிவமைக்குது. சூரியனவே வடிவமைக்குது. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதையே எதுல கண்டுபிடிச்சிட்டோம்? தண்ணி. தண்ணிங்கிறது குளிர்ச்சி, சூரியங்கிறது என்ன? வெப்பம். வெப்பம். தண்ணியில் என்ன நடக்குது? தண்ணிக்கும் நமக்கு தடை இல்லை, சூரியனுக்கு நமக்கு. ம். ஏன்னா சூரியனை உருவாக்குறது இந்த டபிள்யூ போசானும் ஜெட் போசான் ஹெச் போசான் தான் சூரியனை வடிவமைக்குது. மூணு இல்லாம எதுவுமே கிடையாது. மூணு இல்லாம எதுவுமே கிடையாது. அப்ப தண்ணீரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூரியனையும். புரிஞ்சுக்கலாம். அப்ப தண்ணீரே நம்ம வாழ முடியும், தண்ணிக்குள்ளேயே வாழ முடியும், சூரியன்ல வாழ முடியும். சரி, அதை விட்டுரு, சூரியன் விட்டுரு, தண்ணியில் விட்டுரு. அண்ட வெளியில எளிமையா வாழலாம். அண்ட வெளியில எளிமையா வாழலாம். அண்ட வெளியில நியூட்ரான் இருக்குது. அண்ட வெளியில நியூட்ரான் தான். நியூட்ரான் இந்த இந்த நாம வச்சிருக்கிற இந்த கண்ணம்மா பானு நானா இந்த பிளான்ட் கூட வச்சிட்டோம்னா நியூட்ரானை இழுத்து என்ன பண்ணிட்டே இருக்கும்? சாகவே சாகாது.
நியூட்ரான் தானே. நியூட்ரான் இல்லாத ம். இடமே கிடையாது. நியூட்ரானும் புரோட்டான் இல்லாத இடம் கிடையாது. இந்த இதை டிசைன் பண்றதே டபிள்யூ போசானும் இசட் போசானும் ஹெச் போ, இந்த மூணு தான் பேசிக். இதைத்தான் இதை பிரைமரி ஆர்டிகல், இது பிரைமரி பார்ட்டிகல், இதைத்தான் கண்டுபிடிச்சாங்க. இதைத்தான் கண்டுபிடிச்சாங்க. 2012 முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதாவது ஸ்டாண்டர்ட் நியூக்ளியர் மாடல் டிசைன் பண்ணியாச்சு, அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. அப்ப இந்த மூணு தான், இந்த மூணு நம்ம கிட்ட ம். இருக்குது. ரெண்டாவது கிராஃபைட் வந்து எவல்யூஷன் சேஞ்சஸ், அது மாறிட்டே இருக்கு. எப்படி உடம்பு வந்து கார்பன் பாடி கார்பன் அந்த, அதாவது ஏன் இயற்கை இதை வச்சிருக்குன்னா, கார்பன் தான் உலகத்தை ம். ஆள போகுது. மனிதன் கார்பன், கிராஃபைட்டும் கார்பன். இயற்கை தாய் நமக்கு அன்பளிப்பா கொடுத்ததுதான், அது எங்க கையில கிடைச்சிருச்சு. அதனால ம். 100 பண்பு இருக்குது கிராஃபைட்டுக்கு. கிராஃபைட் என்ன பண்ணுன்னா, ரெகுலேட்டரா இருக்கும், அப்புறம் வந்து கெப்பாசிட்டரா இருக்கும். ரெகுலேட்டர், எலக்ட்ரானிக்ஸ்ல என்னென்ன பாகம் இருக்குதோ அத்தனை பாகத்தையும் இதே ஒன்னே செய்யும். எது செய்யும்? கிராஃபைட் செய்யும். ம். பிசிக்ஸ்ல என்னென்ன எலக்ட்ரானிக் என்னென்ன காம்பனன்ட் இருக்குதோ, என்ன 2-3 காம்பனன்ட் சொல்றேன் பாருங்களேன். கெப்பாசிட்டர் மாதிரி வேலை செய்யும், அப்புறம் டயோடு மாதிரி வேலை செய்யட்டும், ரெகுலேட்டர் மாதிரி வேலை செய்யும், அப்புறம் வந்து கண்டக்டர் மாதிரி வேலை செய்யும், அப்புறம் ஸ்லோ கண்டக்டர் மாதிரி வேலை செய்யும், ஃபாஸ்ட் கண்டக்டர் மாதிரி வேலை செய்யும், அப்புறம் நியூட்ரானை கண்ட்ரோல் பண்ணும், அப்புறம் நியூட்ரானை அப்சார்ப் பண்ணும், அப்புறம் புரோட்டானை எமிட் பண்ணும், அப்புறம் கூலிங் வச்சுக்கும். இப்போ எல்லா ரெண்டாவது செராமிக் வேற என்னது, ரெண்டாவது ஆறுகோணம் இருக்குது. ஆறுகோணம், அது ஆறுகோணம் காசு எடுக்கிற மாதிரி அப்படியே அடிக்கிட்டே போகுது. அதனால எல்லா தகுதியும் இயற்கை வந்து மனிதனுக்காகவே கொடுத்துருக்குறது இந்த ம். கிராஃபைட். மனிதன் சாகக்கூடாதுங்கிறது இயற்கையினுடைய எண்ணம். இதெல்லாம் வந்து எரிபொருள் இவங்க சொல்றது. அதனால இதுதான் ஃபைனல், இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் இது நீங்க இது கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதுதான். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து, அதுக்கப்புறம் நாம வந்து அது எப்படி இந்த வருஷத்துல கம்ப்ளீட் ஆகுது எழுதிட்டு 9A வந்துட்டு முடிஞ்சு $175 யூ கட்டி விட்டுங்க, அது பாட்டுக்கு ப்ராசஸ் சரி. உலகத்துல யாரும் வரும், நம்ம 2 தவிர யாரும் இல்லை. எடிட்டர், இன்வென்டர், கோ இன்வென்டர்னு பேரை போட்டுக்கோ. என்னது ம். இன்வென்டர்? கோ இன்வென்டர். ஆமா, 2 பேர்த்துக்கு நோபல் பரிசு 10 வருஷத்துல கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பேட்டன்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆர்டிக்கல் நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். நான் சொல்றேன், நீங்க நான் அப்படியே படிச்சு பாரு, அவ்வளவு ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இதை மட்டும் படிச்சுக்கோ. எதை படிச்சுக்க, நியூட்ரான் எப்படி மாறுது, புரோட்டானா மாறுது. புரோட்டான் மாறுவதற்கு டபிள்யூ போசான் தான் வேலை செய்யுது. டபிள்யூ போசான் தான் நியூட்ரானா புரோட்டானா மாறுது, புரோட்டான் நியூட்ரானா மாறுது. ஏன்னா அதுல குவார்க் இருக்கு. இந்த குவார்க் வந்து பாத்தீங்கன்னா, குவார்க் வந்து உள்ள ஒவ்வொன்றிலையும் 3 குவார்க் இருக்கும். நியூட்ரான்லயும் 3 குவார்க் இருக்கும், புரோட்டான்லயும் 1 குவார்க் இருக்கும். அந்த குவார்க்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்பு குவார்க்கு டவுன் குவார்க்கு படிச்சிருப்பேன். அப்பு குவார்க்கு டவுன் குவார்க்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்பு குவார்க்கு 2 டபுள் குவார்க் இருக்கும், குவார்க் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 அப்பு குவார்க்கு 1 டவுன் குவார்க் இருக்கு. இது அப்படி மாத்திக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு அப்பு ஒரு டவுன் மாத்திட்டே இருந்ததுன்னா அந்த செங்கலை மட்டும் உருவி அப்புங்கிற இடத்துல டவுன் வச்சுட்டு டவுனுங்கிற அப்பு வைக்கும்போது அப்படியே நியூட்ரான் என்னவாக புரோட்டானா மாறும், புரோட்டான் என்னவா மாறும், நியூட்ரானா மாறும். இதெல்லாம் யார் பண்றாங்கன்னா டபிள்யூ போசான் தான் பண்ணுது. இந்த டபிள்யூ போசான்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது நியூட்ரானுக்கு இருக்கிற அந்த குவார்க்கு. அது மாதிரி புரோட்டானுக்கு இந்த குவார்க், இந்த புரோட்டானை நியூட்ரான் மாத்திரம் இந்த குவார்க்கு தான். இதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹலோ, கேக்குதுங்க ஐயா. அவ்வளவுதான். அப்ப டபிள்யூ போசான், ஜெட் போசான், ஹெச் போசான் ஆச்சா. அப்புறம் குவார்க்கு, குவார்க்கு ஆமா. அப்புறம் ஆன்டி நியூட்ரினோ. ஆன்டி நியூட்ரினோங்கிறது ம். நியூட்ரலா இருக்கும், அதாவது சிதையாம பாத்துக்கிறது. ஏதாவது ஆட்டம் சிதையாம பாத்துக்கோ. இதை ஆட்டம் சிதைக்கிறாங்க, நம்ம ஆட்டம் சிதைக்கவே இல்லை. என்னது சிதைக்கவே இல்ல ஆட்டம். சிதைக்கவே இல்லை, கூலி அதுக்கு சிதைக்காதனால அது என்ன ஆகுதுனால லாஸ் கிடையாது, எந்த லாஸும் இல்லாதனால அது உள்ளே இன்டர்னல் ஜம்ப் ஆயிக்குது. அப்ப இயற்கை பாருங்க, ம். நியூட்ரானை தனியா வச்சிருக்குது, புரோட்டானை தனியா வச்சிருக்குது. இது என்னன்னா, உலகத்துல யுரேனியத்துக்கு தானாக எதுவும் கதிர்வீச்சு விடுமே தவிர வெளியிருந்து எதுவும் உறிஞ்சாது. புளூட்டோனியம் கதிர்வீச்சு ம். கொடுக்குமே தவிர வெளியிருந்து எதுவும் உறிஞ்சாது. தோரியம் அப்படித்தான், ம். அது கதிர்வீச்சு கொடுக்குமே தவிர உள்ளிருந்து வெளியிருந்து எதுவும் உரியாது. ஆனால் ம். இது மட்டும்தான், கிராஃபைட் மட்டும்தான் டபுள் ஆக்ஷன், ட்ரிபிள் ஆக்ஷன் இருக்குது. தன்னை சிதைத்துக் கொள்ளும், ம். தன்னை புதுப்பித்துக் கொள்ளும், வெளியிருந்து உறிஞ்சிக்கும். வெளியிருந்து எது தேவை? நியூட்ரான் தேவை. நியூட்ரான் வரும்போது ம். புரோட்டான் வெளியே போயிரு. நியூட்ரான் வரும்போது புரோட்டான், உறிஞ்சிக்கும். நியூட்ரான் வெளியிருந்து வருது, புரோட்டான் அந்த இடத்த காலி பண்ணும்போது இது போயிடும். இதே இது வினாடிக்கு பல இடம் ம். நடக்கிறப்போ, வினாடிக்கு 1000, 2000, 3000, 10,000 எத்தனை இடம் நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்படியே நடக்க என்ன சர்க்கிள் வர்றப்போ என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து போட்டான் எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆன்டி எலக்ட்ரான்ங்கிறது என்ன, எலக்ட்ரான்ங்கிறது என்ன, எதிர்மின் சுமை தானே, நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் ஆமா, தானே. ஆமா. ஆமா, அது ஒண்ணுன்னு பிரச்சனை. நமக்கு ம். போட்டா இது கிடைச்ச எலக்ட்ரிசிட்டிங்கிறது பேச்சுக்கு இடமில்ல, புரோட்டோசிட்டி. அதான் விஷயம். பேர்லாம் வச்சே சரி, கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் செஞ்சுட்டாங்க எல்லாருமே.
அது என்னுடைய மாணவிகளும் செய்யறாங்க ஐயா. மாணவிகள்லாம் பாத்தியா செய்யறாங்க. இல்லையா? ஆஹ் இப்ப பார்த்தோம். எல்லாரும் இப்ப நிறைய ரெண்டு டாக்டர் பிள்ளைகள்லாம் டாக்டரா இருக்காங்க. எம்டி டாக்டர், எம்எஸ் டாக்டர், அவங்க எல்லாம் வந்து இப்ப எங்கிட்ட சேர்ந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. பிரச்சனையே இல்லை நமக்கு. எனக்கு 12 பேர் உறுதிப்படுத்திக்குவேன் மாணவர்லாம். அதனால இது ஒன்றும் விஷயமே இல்லை. நீ 2 வாங்கி செஞ்சு பாரு, இடம் வந்துடும். அவ்வளவுதான். நீ அடிக்கடி இது கேட்டீங்கன்னா பதில் சொல்லிடுவேன். அப்புறம் அனுப்புற கருத்தை பார்த்து அடிச்சு பாரு. பேசுறது கூட என்ன இருக்குது, செயல்பாட்டுல முடிச்சாச்சு. மௌனமா இருக்க வேண்டியதுதான். ம். வரவங்களை இப்ப நான் அப்படியே போட்டு போட்டு பாக்குறேன். அது அந்த ம். அது ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. உண்மையாலுமே ஏஐ வந்து நமக்கு வந்து ஒழுங்கு பண்ணி கொடுத்துருச்சு எல்லாமே. என்னது? ஒழுங்கு பண்ணி குடுத்துருச்சு. ஆமா, அதை மட்டும் நீ படிச்சுக்கோ. வேற ஒண்ணும் இல்லை. இதை மட்டும் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணு. இது ஒண்ணுமே இல்லை. ம். ஆமா, 2 டீரோசெல் வாங்கிக்க, ஒரு பச்சை எல்இடி வாங்கிக்கோ, ஒரு வெள்ளை எல்இடி வாங்கிக்க, அவ்வளவுதான். ஸ்டாப் கீப் எல்லாம் அங்கேயே இருக்குது ம். பாரு. எல்லாம் கம்பி கிம்பி எல்லாம் இருக்கு. வேணா 100 கிராம் செம்பு கம்பி போனேன்னா கடையில போய் வாங்கிக்கலாம். எங்க இருக்கு தெரியும்? அந்த ஸ்ரீரங்கம் போற ஸ்ரீரங்கம் வண்டி நிக்குது இல்லையா திரும்புற இடத்துல, அங்க ஆமா. ஹார்ட்வேர் கடை. அங்க கொஞ்சம் ஒரு 10 அடி தெரியுமா ஹார்ட்வேர் இருக்கு. நான் அந்த ரம்பங்கம்லாம் அங்கதான் வாங்கிட்டு வந்தேன். அங்க எல்லா கம்பி அங்கிட்டு இருக்குது. சும்மா 100 கிராம் ம். செம்பு கம்பி இல்லைன்னா பேட்டரி இருக்கு இல்லையா மேல பாரு, ஒரு பைக்கு இருக்கு. அதில் பார்த்தா பழைய அந்த 3 ml டியூப் இருக்கு. அதுல பார்த்தா செம்பு கம்பி நிறைய இருக்கு. ம். அதை மட்டும் கவனி, ஒன்றும் தேவையில்லை. இது பழையபடி ஒட்ட வச்சு விட்டுரு. அது பாரு. இதை பத்தி நீ புரிஞ்சுக்கிறியா? 2 லைட் எரியுது, 2 வெள்ளி 2 வெள்ளை எல்இடி எரியுது, ஒரு 2 பச்சை எல்இடி எரியுதா பாரு. ஆமா. 2 வெள்ளை, 1 பச்சை. ஒரு சிங்கிள் பச்சை பரவாயில்ல. அந்த பச்சை பாரு, வெள்ளை எல்இடி ஆச்சரியமா இருக்கு பாரு, எரிஞ்சிட்டே இருக்குது பாரியா. வெள்ளை எல்இடிக்கு வந்து ரெண்டுக்குமே வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, ரெண்டுக்குமே வந்து டியூரோசெல் தான் வச்சிருக்கேன். ம். ஒண்ணு வந்து தோல் உளிஞ்ச மாதிரி இருக்குமே, இருக்கா? ஆமா, ஆமா. ஆமா. அதை கிழிச்சு போட்டு பார்த்து, தண்ணியில் போட்டு பார்த்தேன். அப்ப நான் தண்ணியில் போட்டு பார்க்கல. தண்ணியில ஏற்கனவே போட்டு பார்த்தாலும் கூட கன்ஃபார்ம் இல்லை. ஏற்கனவே 6 மாசத்துக்கு நீ வரல இங்க வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப நான் பேச முடியல. அப்பவே தண்ணீர் போட்டு பார்த்தேன். இது கன்ஃபார்ம். ஏன்னா ம். ஹைட்ரஜன் பிரியுதுயா. என்னது? ஹைட்ரஜன் பிரியுது. என்னையே மின்சாரத்தையும் உற்பத்தி பண்ணிட்டோம், ஹைட்ரஜனும் உற்பத்தி பண்ணியாச்சு. தண்ணி வந்து இந்த டபிள்யூ போசான், ஹெச் போசான், டபிள்யூ போசான், ஜெட் போசான், இந்த ஹெச் போசான் இருக்கிறதுனால தண்ணிங்கிறது பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து அது ஒரு ஊடகமா அது வந்து தடையே இல்லை. எதுக்கு? இந்த புரோட்டான் வந்து ஹெவி பார்ட்டிகள், நியூட்ரான் ஹெவி பார்ட்டிகள். அப்ப என்ன ஆகுதுன்னா அதுக்கு ஒரு தடையே இல்லை. இப்போ பிளாஸ்டிக் வந்து தண்ணியில போட்டீங்கன்னா அது மேல மேந்துட்டு இருக்கு, இது வீரியம் கிடையாது. அதே ஒரு இரும்பு கொண்டு உள்ள போனா பொத்துட்டு போகுது. அதே மாதிரி இது பொத்துட்டு போயிருது. அதனால இது வந்து எலக்ட்ரிசிட்டி இதுல கிடையாது. ஆனால் இதுதான் ம். உலகத்துல முதல் முறையாக கூலிங் கரண்ட். இது சாக்கடிக்காது. தண்ணிக்குள்ள போட்டா வேற சராசரியா இருந்து தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகும்? சூடாகி அது அந்த பேட்டரி வேலைக்கெல்லாம் போகும். இது கிராஃபைட் வச்ச உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கிராஃபைட் ஒட்டை வச்ச உடனே அது வந்து நியூக்ளியர் பிளான்ட்டா மாறுது. கிராஃபைட் ம். ஒட்டினி உடனே என்னவா மாறுது? என்னவா ஒட்ட வச்ச உடனே, புரியலைங்க. கிராஃபைட் ஒட்ட வச்ச உடனே எதுல ஒட்ட வைக்கிறீங்க? பேட்டரியில. ஒட்ட வச்ச உடனே அது என்னவா மாறுது தெரியுமா? நியூக்ளியர் பிளான்ட்டா மாறுது. ம். என்னவா மாறுது? நியூக்ளியர் பிளான்ட்டா மாறுது. சரி, அப்ப அதுக்கு வீரியம் வேணும்னா இந்த ட்ரிகர் அதுக்கு என்னன்னா, அதுக்கு வந்து என்ன பண்ண, அது தூண்டலுக்கு பயன்படுத்திக்க, கேட்டலைஸா பயன்படுத்தி அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து 3 வோல்ட் இருக்குன்னு வச்சு, அந்த 3 வோல்ட் வந்து கேட்டலைஸா பயன்படுத்திக்கிறது. கேட்டலைஸ்னா வினை யூக்கி. ம். இது எலக்ட்ரிசிட்டி நமக்கு தேவையில்லை. அது வினை யூக்கியாக அந்த 3 வோல்ட்டோ 2.5 வோல்ட்டோ எவ்வளவோ இருக்கட்டுமே, அந்த வினை யூக்கியை ம். பயன்படுத்திக்கிறது. வினை யூக்கியை பண்ணிட்டு அந்த மொத்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி 100 நாள் 200 நாள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க. அது மினிமைஸ்டா வினை யூக்கியை பயன்படுத்திக்கிறது. எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. அப்போ எலக்ட்ரிசிட்டி ம். இஸ் ஏ கேட்டலைஸ். அதை நம்ம பயன்படுத்துற மின்சாரம், அந்த இதை வந்து கிராஃபைட்டை தூண்டி விடுறக்காக. கிராஃபைட்டுக்கு வந்து இயற்கையா இருக்குது, பவர் பத்துறது இல்லை. அதாவது நம்ம ஓடுறோம் கொஞ்சம் தான், இருந்த இடத்துல தாண்டும் போது 2 அடி 3 அடி தாண்டுறோம், பின்னாண்டு வந்து தாண்டும் போது 10 அடி தாண்டுற மாதிரி இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம என்ன, அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு தூண்டல், அதை வந்து கெமிக்கல் ரேடியேஷனை வந்து தூண்டலா பயன்படுத்தி நம்ம ஜம்ப் ஆகி நிறைய உற்பத்தி பண்றோம். அதாவது என் பேர் வந்து பயங்கரமா வருது. என் பேர் பயங்கரமா எலக்ட்ரிசிட்டி எப்ப தீருதுன்னு கேட்டா அது கெமிக்கல் ரியாக்ஷன். உள்ள வந்து தண்ணி கலந்துருக்காரு. எல்லா பேட்டரிக்கும் தண்ணி இருக்கும், மாய்ச்சர் இருக்கும். என்னது மாய்ச்சர்? ம். பெரும்பாலும் பொட்டாசியம் இல்லாம பொட்டாசியம் காம்பவுண்ட் இருக்கும், அல்லது வந்து நைட்ரஜன் காம்பவுண்ட் இருக்கும். இந்த பொட்டாசியம் காம்பவுண்ட், நைட்ரஜன் காம்பவுண்ட். ம். பொட்டாசியம்ங்கிறது ஐசோடோப் இருக்குது, நைட்ரஜனுக்கு ஐசோடோப் இருக்குது, உள்ள இருக்கிற கிராஃபைட்டுக்கும் ஐசோடோப் இருக்குது. அப்ப எல்லாம் ஐசோடோப் தான் உள்ள இருக்குது எல்லாமே.
ஐசோட்ரோப் தான் உள்ள இருக்கு. அப்ப நம்ம வெளியூட்ட அப்ப வந்து பார்த்தீங்க இந்த இது இது இந்த பவர் பத்தாது. இதெல்லாம் செத்து போனாலும் கூட, நாம வந்து கடல் மணல் எதுக்குன்னு கேட்டா, ம். கடல் மணல் வந்து இயற்கையாகவே ஒரு 100 மைக்ரோசீவர்ட்ஸ். அதாவது நம்ம சூரியன் மேல பட்டாவே 100 மைக்ரோசீவர்ட் நமக்கு கிடைக்குது. அந்த அளவுக்கு கடல் மணல்ல அந்த ம். ஓரத்துல அது தோரியம் இருக்குது. யுரேனியம், புளூட்டோனியம், தோரியம் இருக்கு. அதெல்லாம் வந்து வீக். அதெல்லாம் அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே ஆனா பண்ண முடியாது. நமக்கு வந்து அது என்ன பண்ணுதுன்னா, இந்த பொட்டாசியம் இது வந்து இந்த ட்ரை பொடியா போடுறோம். இந்த பொட்டாசியம் வந்து தண்ணி கலந்துருப்பானுங்க. நைட்ரஜனும் தண்ணி கலந்து அது கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தா தானே பேட்டரி வேலை செய்யும். ம். ம். சராசரி பேட்டரி. இப்ப நம்ம நியூக்ளியர் பேட்டரி மாத்தும் பொழுது இது வந்து இது நம்ப முடியாது. நம்ம ட்ரையா கொண்டு வந்துடுறோம். அதே பொட்டாசியம், அதே நைட்ரஜன், அதே கிராஃபைட் கூடுதலாக தோரியத்தூளை சேர்த்துக்கணும் ட்ரையா வச்சிடறோம். 99.9% உலரப்பொடியை வச்சிட்டோம்னா 1400 கோடி ஆண்டுக்கு மின்சாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த இந்த கதிர்வீச்சு 1400 கோடி ஆண்டு இருக்கும். இந்த பேட்டரி ஒரு 100 வருஷம் அப்ப டேமேஜ் ஆகலாம். ம். அவ்வளவுதான். பேட்டரி 100 வருஷம் டேமேஜ் ஆகலாம். ஆனால் அந்த கதிர்வீச்சு அதுதான் உண்மை. சூரியத்தினுடைய கதிர்வீச்சு 1400 கோடி ஆண்டு. ஆஃப் ஏஜ் வந்து 1400 கோடி ஆண்டு. பிரபஞ்ச வெப்ப தோன்றுச்சு அது வரைக்கும் இது வேலை செய்யும். அதுதான் உண்மை. இந்த பேட்டரி 100 ஆண்டுல செதஞ்சு போகலாம், தேய்மானம் ஆடலாம். மற்ற எதுவுமே நடக்கும். அதுதான் விஷயமே. அப்ப இதான் ஃபைனல். இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. எல்லாம் முடிச்சாச்சு. போஸ்டே போட்டாச்சு. என்னது? ம். நீ இதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்க. என்கிட்ட பேசி பேசி கிளாரிஃபை பண்ணிக்க. கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா என்னையே போட்டிருக்கியா தெரியுது. அவ்வளவுதான். நீ பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையா? பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. அவ்வளவுதான். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளு. அப்புறம் பேசி அனுப்பு. அப்ப வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பி நான் பதில் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஒன்றரை இஷ்டத்துக்கு நீ செய். அவ்வளவுதான். நீ முதல்ல இந்த இதை மட்டும் 2 டியூரசல் மட்டும் வாங்கிட்டு வா. என்னது? கீழே போய் வாங்கிட்டு வா. ம். அதை போட்டு பாரு. எல்இடி அங்க அவங்ககிட்ட போ. எலக்ட்ரானிக் கடை அங்கேயே இருக்குது, போ. அதை போய் வாங்கிட்டு வா. ம். இல்லாட்டி இதுவே மேல இருக்கிற ஒரு டியூரசெல் மட்டும் கீழே கடையில் இருக்க எங்காவது கடைக்கு போ. கீழே நிறைய கடை இருக்கே. எந்த போய் வாங்கிட்டு வா. அங்க போனீங்கன்னா வாங்கலாம். எங்க போனா திரியானைக்காவல் போற வழியில நிறைய கடைகள் இருக்குது. போற வழியில அந்த வாக்கியா ம். தாண்டி போய் நிறைய கடை இருக்காங்க. டியூரசெல் விற்கிறாங்க. அங்க போனீங்க வாங்கிக்கலாம். ம். இல்லட்டா திரியானைக்கு அந்த ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல திரும்ப எடுத்து போட அங்க வந்து ஹார்ட்வேர் கடை இருக்குது. என்னமோ விஷ்ணு ஹார்ட்வேர். அங்கதான் போய் வாங்கிட்டு வந்தேன் நம்ம சாமனம்ல. அன்னைக்கு இந்த கட்டிங் பிளேட் சரி, நான் வாங்கிட்டு வந்தேன். பாக்குறேன். அங்க போனா வாங்கிக்கலாம். இது வந்து இதை போட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு நீ அதை போட்டு ஒரு வீடியோ போடு. நான் அதை பாத்துக்கிறேன். மற்றபடி வாட்ஸ்அப்ல கேட்டு எடுப்பேன். அப்பப்போ வாட்ஸ்அப் இனி வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணியா அது பாட்டு இது வந்து நீ கம்ப்ளீட் பண்ண போற. நோபல் பரிசு கன்ஃபார்ம் ஆயிடுது. எப்படி இருந்தாலும் 10 வருஷம் ஆயிடும். எப்படி இருந்தாலும் ம். உனக்கு எனக்கு தான் கிடைக்க போகுது. அவ்வளவுதான். அது வேணா சொல்லிட்டேன். எவனுக்கு இதுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம தான் உலகத்தை 50 ஆண்டு ஆச்சு. 79ல தியரியா கொடுத்தவனுக்கு இது வரைக்கும் பிராக்டிகல் யாரும் பண்ணி காட்டலையே. ம். இப்போ நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் தியரி சொன்னாங்க. அதை வந்து நியூட்ரான் வச்சு தான் அதுக்கே 30 வருஷம் ஆகி போச்சு. நியூட்ரான் வச்சு தான் பொழக்க முடியும்னு ஆஸ்திரேலியா நாட்டு விஞ்ஞானி இது லைசா மைட்னர் கண்டுபிடிச்சாங்க. அணுவை ம். பிளக்க முடியும். அது ஆர்டிபிஷியலா தான் பிளக்க முடியும். இயற்கையை பத்தி உங்களுக்கு அறிவே இல்லை. ஐரோப்பியக்காரனுக்கு இயற்கையில நடக்குதுன்னே தெரியாது. நாம தான் கண்டுபிடிக்கிறோம். என்னது? நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். இங்கதான் திருச்சியில தான் கண்டுபிடிச்சு. நான் தொடர்ந்து என்னடா இந்த கிராஃபைட்டுக்கு என்னடா தனி சிறப்பு இருக்குதுன்னு சரி, அதெல்லாம் போயிட்டு போகுது. நாம ஏன் பேசுவோம்? இப்ப நம்ம நோபல் பரிசு பத்தி பேசலாம். நம்ம நோக்கம் வந்து நோபல் பரிசு கன்ஃபார்ம் ஆயிடுது. வேற எல்லாம் நோபல் பரிசு வாங்கலான் இருந்தேன். கடைசியில பாத்தீங்கன்னா ஆதாரம் வந்து வலுவா வந்துருச்சு. 79 சரி, 79ல நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களே, ரைட்டு. நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் வச்சு ஏன் இந்த வரைக்கும் எனர்ஜி எடுத்து கொடுக்கல? நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வச்சு யுரேனியத்தை வச்சு பண்ணீங்க. எல்லா உலகமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது நாசமா போயிட்டு இருக்குது. எல்லா நாடும் பயந்துட்டு கிடக்குது. ஏன் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸுக்கு வந்து யாரும் எடுத்து கொடுக்கல? 50 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? விஞ்ஞானிகளுக்கு என்ன வேலை? என்னது? நீ தான் என்ன பண்ணிட்டு இருக்கிற? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் பத்தி பேசுறீங்க தவிர நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்கியாச்சு. ஆனா பிராக்டிகல் மாடல் எங்க? சாம்பிள் புரோட்டோடைப் எங்க? கிராவிட்டி கூட பயன்படுத்திக்கிறாங்க. கிராவிட்டி அணையிலிருந்து தண்ணி இறக்குறாங்க. கிராவிட்டி எலக்ட்ரோ மேக்னெட் ஃபோர்ஸ் வந்து மின்சாரத்தை கடத்துறாங்க. அது எலக்ட்ரோ மேக்னெட் ஃபோர்ஸ். நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் யுரேனியத்தை பிரிக்கிறாங்க. ரைட். இதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிங்க. புரோட்டோடைப் இருக்குது. அப்ளை ஆயாச்சு. நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸுக்கு புரோட்டோடைப் எங்க? எப்படி அப்ளை? நாம இனியன் தான். என்னது? இனி என்ன? இப்ப புரியுதா? 1979
அப்புறம் 1983 2012 இதுக்கு நாம தான் ப்ரூஃப். 2006ல் நாம தான் ப்ரூஃப். அதுக்கு இந்த நீ எவரிடி செல் வச்சாலும் வேலை செய்யும், ஜீரோ செல் வச்சாலும் வேலை செய்யும். ஏன்னா நமக்கு வந்து எவரிடி செல்லையும் பொட்டாசியம் இருக்குது. அப்புறம் வந்து அமோனியம் வந்து அமோனியங்கிறது ஹைட்ரஜனுடைய காம்பவுண்டு. அப்போ பொட்டாசியம் இருக்குது, ம். ஹைட்ரஜனும் இருக்குது, அப்புறம் உள்ள கிராஃபைட்டும் இருக்குது. பொட்டாசியம் வந்து K40 வந்து பல லட்சம் ஆண்டுகளுக்கு கதிர்வீச்சு கொடுக்கும். ட்ரையா இருந்தால் பல லட்சம் ஆண்டு கதிர் கொடுக்கும். எல்லாமே ட்ரையா இருக்கணும். எல்லாமே ட்ரையா இருக்கணும். அல்கலைன் பேட்டரி ட்ரையா இருக்காது. ஈரப்பதம் இல்லைன்னா வேலை செய்யாது. ஈரப்பதம் இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி வெளியே வராது. புரிஞ்சுக்குதா? இப்போ புரியுதான்னு கேட்குறேன். புரியுதுங்க. அல்கலைன் பேட்டரி, ஆசிட் பேட்டரி எதுவாக இருந்தாலும் ஈரப்பதம் இருக்கணும். ஈரப்பதம் இருந்தால் சப்ளை நடக்கும். கண்டக்டர் நடக்கணும் இல்லையா? அயன்ஸ் நகரணும் இல்லையா? இது சாலிடா இருந்தா கூட இந்த இந்த பொட்டாசியம், அந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அது நீர்ப்பதம். ஹைட்ராக்சைடு வந்தாவே நீர் சம்பந்தமா. சரி, அது எடுத்துட்டு போட்டு விஷயம் வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுடைய நம்ம எலக்ட்ரிசிட்டி பவரை பயன்படுத்துறது இல்லை. எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து எதுக்கு பயன்படுத்துறோம்னா கேட்டலிஸா பயன்படுத்துறோம். உலகத்துல எலக்ட்ரிசிட்டியை கேட்டலிஸா பயன்படுத்துறது நாம தான். அதாவது எலக்ட்ரிசிட்டியை கேட்டலிஸா பயன்படுத்துறது அது நாம தான். கேட்டலிஸ்ட்ங்கிறது வினை யூக்கி. அப்ப நமக்கு எத்தனை பஸ் வருது? நியாயமா நீங்க 2 LED வச்சீங்க, நேரடியா இணைப்பு கொடுத்தோம்னா 6 நாள் கறிக்கு செத்து போயிடும். ரெண்டாவது வந்து 6 நாள் பேட்டரி சூடாய் பேட்டரி டவுன் ஆயிரும். எரியறது 6 நாள் எரியவே எரியாது. தொடர்ந்து எரிச்சுன்னா பேட்டரி சூடாய் நின்று போயிடும். ஃப்ரிக்ஷன் அதிகமாயிரும். எலக்ட்ரான் ஓடிச்சுன்னா ஃப்ரிக்ஷன் அதே மாதிரி பேட்டரி ஃபெயிலியர் ஆயிரும். பேட்டரி ஃபெயிலியர் ஆயிரும். 24 மணி நேரம் LED எரிஞ்சா என்ன ஆகும்? பயங்கர சூடாயிரும். அது தாங்காது. ஆனா நாம என்ன பண்றோம்? அது கெமிக்கல் ட்ரிகரை வந்து அட்டாமிக் ட்ரிகரா மாத்துறோம். கெமிக்கல் ரேடியேஷன் ஒண்ணுதான். கெமிக்கல் ரேடியேஷன் தெரியுமா? அதுவும் கதிர்வீச்சு தான். நியூக்ளியரும் கதிர்வீச்சு தான். என்ன கெமிக்கல் வந்து மாய்ச்சர் இருக்கிற வரைக்கும் வேலை செய்யும். மாய்ச்சர் காஞ்சு போச்சுன்னா ட்ரை ஆகி நின்று போயிடும். ஆனால் நியூக்ளியர் ரேடியேஷன் மாய்ச்சர் கிடையாது. மாய்ச்சர் ஈரப்பதம் கிடையாது. எதிர்காலத்தில் செய்ய போறோம். அது நாம இது சொல்யூஷன் நம்மளே சொல்லிடுறோம். சொல்யூஷனை நம்மளே சொல்லிடுறோம். எவனும் நம்ம கிட்ட வர முடியாது. நாம தான் சொல்யூஷன் சொல்றோம். வேற ஏதாவது இருந்தா யோசிச்சு பாரு. அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் நான் மறுபடியும் நான் சொல்றேன். அப்புறம் இடையில நீ வாட்ஸ்அப்ல கேள்வி கேட்டா நான் வாட்ஸ்அப் பதில் சொல்லிட்டு போயிடுறேன். அவ்வளவுதான். சரியா? சரி. மௌனம் தான். இனி பேர் மௌனம் தான். நீ மூளைக்கு வேலை கொடு. என்னது? மூளைக்கு வேலை கொடுக்கணும். அதனால உன்னை கூப்பிடவே இல்லை. சரி மூளைக்கு வேலை கொடுப்பேன். எனக்கு நான் மூளைக்கு வேலை கொடுக்குறேன் என்ற வாய் முடிஞ்சுது. அவ்வளவு. இன்னும் இதை பத்தி நான் பேச போன அவசியம் இல்லை. எனக்கு அடுத்தது வந்து இன்னும் 10 வருஷத்துல என்ன வாங்க போறோம்? நோபல் பரிசு. அதுதான். வேற ஒண்ணும் இல்லை. நான் மறுபடியும் வச்சிடுறேன். பண்ணிட்டு எனக்கு கூப்பிடு. நன்றி. என்ன பண்ற? திருமை என்ன? திருமை உயல் மெய்ய 100 பேர் வச்சிருக்கேன். திருமை உயல்னு பேர் வைக்கலன்னு நினைக்கிறேன். உயல். சரி. அம்மா என்ன பண்றா? நான் கூப்பிடுறேன். ஹலோ, என்ன பண்ற? ஹலோ, உட்காந்துருக்கிறேன். சரி, ஒன்றும் இல்லை. நோபல் பரிசு வாங்குறது 10 வருஷத்துல நோபல் பரிசு வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு நோபல் பரிசு? இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கல, தண்ணியில விளக்கு எரியுது இல்ல, அது கண்டுபிடிச்சிருக்கு. தண்ணியில போட்டாலும் எரியும் பாரு. ஆமா, இங்க எரிஞ்சுட்டேதான் இருக்குது. என்னமோ செவுத்துல ஓட்ட வச்சுல அது ஒண்ணு. இங்க டம்ளால வச்சது செவுத்துல ஓட்ட வச்சு நீங்க ஒட்ட வச்சுட்டு போனது எரிஞ்சுட்டே இருக்குது. இதுதான் நான் புதிய இது எல்லாருமே இதுதான் எல்லா விஞ்ஞானிகளும் இது உண்மையாலுமே இது நோபல் பரிசுட்டாங்க. இது பயங்கரமான கண்டுபிடிப்பு. இது வந்து இது எல்லா விஞ்ஞானிகளும் சொல்லிட்டாங்க. இது பயங்கரமான கண்டுபிடிப்புங்கிறது. இது கட்டாயம் பரிசு உண்டு அப்படின்னா நான் சொன்னேன். இது தண்ணியில் ஓட்ட தண்ணியில் நினைச்சாலும் வேலை செய்யும். எனக்கு இது எலக்ட்ரிசிட்டி கிடையாது. இது எலக்ட்ரானே இதுல கிடையாது. இது புதுமையான கரண்ட். என்னது? இது புதுமையான கரண்ட். தண்ணீரை போட்டாலும் சாகாத கரண்ட். இது புதுமையான கரண்ட். மத்த கரண்ட்ல உன்ன போனா டமார் வெடிச்சிரும். இது வெடிக்காது. சரியா? இது புது கரண்ட். இது புது கரண்ட். இதுக்கு நோபல் பரிசு உண்டு. 10 வருஷத்துல கிடைச்சிடும். நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். இது புது கரண்ட். யார் என்ன செய்யுது? புது கரண்ட். தண்ணியில போட்டு பாரு, ஒன்னாக கீழே காலை முட்டை வச்சா மற்றதெல்லாம் தண்ணியில மின்சாரம் பட்டாவே வெடிச்சு சேருது.
ஆமா. இது தண்ணீரை போட்டாலும் ஒன்றும் ஆகாது. நீங்க இது கொஞ்சம் பவர் பத்தல, புதுசா போட்டே நல்ல பளிர்னு எரியும் உள்ள. இப்ப நான் போட்டு நிறைய வீடியோ எல்லாம் பார்த்தேன். என் வீடியோ பாரு, அதுல பார்த்து புதுசா நிறைய பேர் எங்கிட்ட இது வரைக்கும் 15 பேர் என்னுடைய மாணவர்களே செஞ்சு காமிச்சிட்டாங்க. உண்மையாலுங்க ஐயா, இது பயங்கரமான கண்டுபிடிப்புங்க ஐயா, அது என்ன நம்ப முடியல அப்படிங்கிறாங்க. மாணவர்களே செஞ்சுட்டாங்க. ஆமா, 15 பேர் அவங்களே செஞ்சுட்டாங்க. அவங்களே செஞ்சு வீடியோ போட்டுதான் இருக்கிறாங்க. எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் பசங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் பசங்களுங்க. ஆமா ஆமா ஆமா, இனிமேல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் எப்படியே வெளியே போச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். சயின்ஸ் வாத்தியார் யாராவது கேட்டு பாக்குறது. அதெல்லாம் பாத்துட்டாங்க, ப்ரொஃபஸரே பார்த்து 2-3 ப்ரொஃபஸர் பாத்துட்டாங்க. இது கரெக்ட் தாங்க, கரெக்டா இருக்கு அப்படின்ட்டாங்க. அப்படின்ட்டாங்களா? அப்ப பாண்டிச்சேரியில இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர், பாண்டிச்சேரியில இருக்கிற ராஜீவ் காந்தி இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸர் இவர் முரளிதரன், அவர் வந்திருந்தாரு. உண்மைதான். என்ன அடிப்படைன்னு கேட்டாரு சார். இது வந்து ஏற்கனவே விஞ்ஞானிகள் சொன்னதுதான். அந்த விஞ்ஞானிகள் சொல்லிட்டு போறாங்க, 4 எனர்ஜி இருக்குது, 4 ஆற்றல் இருக்குன்னு சொன்னாங்க. அது 3 ஆற்றலை பயன்படுத்துறாங்க. 3 ஆற்றல் இன்னைக்கு உலகம் பயன்படுத்திட்டு இருக்குது. 4வது ஆற்றல் தான் நான் கண்டுபிடிச்சேன். அதுதான் இந்த கிராஃபைட்டு. ஓஹோ, அதுதான் தானாவே மின்சாரம் உற்பத்தி பண்ணுது. ஆனா இந்த மின்சாரம் வந்து சாகடிக்காத மின்சாரம். இந்த மின்சாரம் நான் கண்டுபிடிச்சிருக்க மின்சாரம் சாகடிக்காத மின்சாரம். தண்ணியில ஓட்டாலும் சாகடிக்காது, கையில தொட்டாலும் சாகடி. 1 லட்சம் வோல்ட் வந்தாலும் சாகடிக்காது. இது ஏன்னா இதுல வந்து வெப்பமே கிடையாது, அப்புறம் குளிர்ச்சியா இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு. ஜில் கரண்ட் இதுக்கு பேரு. அவ்வளவுதான். அதான் மத்தியானம் நீர் மருத்துவத்துல காலை போட்டு உட்காந்தது பார்த்தேன், உடனே பேசிட்டேன். ஆமா, அது பாரு, நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன் பாரு. இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்பு. நீ வந்து இதை சிந்திக்க வேண்டியதுதான். அதான் 2 பேட்டரி, புது பேட்டரி, 2 புது பேட்டரி டீரசல் கீழே போய் 2 வாங்கிட்டு வந்து செஞ்சுப்பாரு. அப்ப தண்ணியில போடுனா, தண்ணியில போட்டீங்கன்னா அது மட்டும் இல்ல, ஹைட்ரஜன் இலவசமா வருது. இப்ப வந்து ஹைட்ரஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ ஒரு விஞ்ஞானி முயற்சி பண்றாங்க, எல்லாம் தோல்விதான். ஆனா நான் கண்டுபிடிச்சது லைட்டும் எரியும், கரண்ட்டும் வேலை செய்யும், ஹைட்ரஜன் வரும். அந்த கரண்ட் வந்து கையில தொட்ட சாக்கடிக்காது, ஆளை சாவடிக்காது. அந்த அதாவது மனிதனை சாகடிக்காத கரண்ட்டை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இப்ப நீங்க தொட்டையில போட்டு ஆளை கொண்டு போடி. இப்ப கரண்ட் நான் கண்டுபிடிச்சிருக்க மின்சாரம் வந்து 1 லட்சம் வோல்ட் இருந்தாலும் ஆளை சாகடிக்காது. அதுதான் நான் இப்ப என்ன பண்ணி சின்னதா செஞ்சிருக்கேன். சின்ன பேட்டரி. இந்த பேட்டரி எதுக்கு பயன்படுத்துறேன்னு கேட்டீங்கன்னா, நான் கண்டுபிடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றத பேட்டரி தான். பேட்டரியில ஒண்ணுமே இல்லை. இந்த பேட்டரி மேல ஒட்ட வச்சிருக்க மாதிரி கருப்பு குச்சி, அந்த கருப்பு குச்சி தான் நான் கண்டுபிடிச்சது. ஆமா, ஒண்ணு இருக்குது கருப்பு குச்சி. அது ரூல் பென்சில் குச்சி தான். அந்த ரூல் பென்சில் குச்சி தான் வந்து என்னது, காத்துல இருக்கிற நைட்ரஜன் உறிஞ்சி மின்சாரம் கொடுக்குது. அதுதான். அது யாருக்குமே தெரியாது. காத்த வந்து உறிஞ்சிக்குது, காத்துல இருக்க நைட்ரஜன் உறிஞ்சி அது மின்சாரமா மாத்துது. அது அந்த கருப்பு குச்சி. சாதாரணமா சாதாரண ஒரு பேட்டரி வந்து 6 நாளைக்கு மேல நேரடி எரிஞ்சிட்டு 24 மணி நேரம் எரிஞ்சதுன்னா 6 நாள் தான் எரியும், அதுக்கு மேல எரிய கூடாது. நீங்க எப்ப பாத்தீங்க எரிஞ்சுட்டே இருக்குது. அதான் அப்ப 100 நாள் ஆச்சு. எப்படி கேட்டாங்க, எப்படி 100 நாள் எரியுது? அதான் கேள்வி. என்னது வந்து 100 நாள் ஆச்சா? இங்க வச்சது எரிஞ்சுட்டே இருக்குது. அதான் 100 நாளைக்கு முன்னாடி வச்சது, 3 மாசத்துக்கு முன்னாடி வச்சுட்டு போனது. 3 மாசத்துக்கு முன்னாடி. 3 மாசத்துக்கு முன்னாடியா? அந்த கேலண்டர் 5வது மாசம் கிறுக்கி இருப்பேன் பாரு. 5வது மாசம் கேலண்டர்ல கிறுக்கி இருப்பேன். 5 போய் 6 போய் 7 5. அப்ப ரைட் 6 நாள். உண்மையாலுமே 6 நாள். சாதாரண பேட்டரி வந்து 6 நாள் தான் வெளிச்சம் எரியணும், வெளிச்சம் கொடுக்கணும். ஆனா இந்த 100 நாளா வெளிச்சம் கொடுக்குது பாரு. இன்னும் வெள்ளை லைட்டு எரிஞ்சிட்டே இருக்குது பாரு. வெள்ளை லைட்டு சரி, ஐயாட்ட கொடு. அவ்வளவுதான். தென்னை கிறுக்கி வச்சிருக்கீங்க 8 என்னமோ போட்டிருக்கிறீங்க. 5வது மாசம் போட்டிருப்போம். அதுதான். ஏன்னா மே 8 வெள்ளைன்னு போட்டு என்னமோ 31 போட்டு கிறுக்கி இருக்கிறீங்க. எழுத்துக்குதான். ஆமா, அதுதான் மே 8. அப்ப 5வது மாசம் 6வது மாசம் 7வது மாசம். 5வது மாசம் 6வது மாசம் 7வது மாசம். அதுக்கு முன்னாடியே நான் ஒட்ட வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 90 நாள் ரவுண்ட் போட்டு இன்டு போட்டு என்னமோ பேர் வச்சிருக்கீங்க. வெள்ளைன்னு போட்டு போனா வெள்ளை. ஆமா. அப்படி பாத்தீங்கன்னா கூட மே மாசம் ஒரு 30 நாள், ஜூன் மாசம் 30 நாள், ஜூலை வந்து இன்னையோட இந்த ஜூன் முடிய போகுது இல்லையா, 90 நாள். வெள்ளையே 90 நாள் எரிஞ்சிருக்குது. வெள்ளையே வந்து 90 நாள் எரிஞ்சிருக்கு. ஈட்ட கொடு. சரி, நீங்கள்ட்ட கொடுக்கறதா? அது மே 8 சொல்லுங்க. மே 8 வெள்ளை வச்சிருக்கேன் பாருங்க. அப்ப மே 8 எத்தனை நாள் எரிஞ்சிருக்கு பாரு. அது இவ்வளவுதான் கண்ணு. அப்புறம் யோசனை பண்ண அப்புறம் பேசுறேன். சரியா? நன்றி. வச்சுட்டா? கூப்பிடுறேங்க. மூளைக்கு வேலை கூட அவ்வளவுதான். நீ சைலண்ட் தான், மௌனம் தான். நன்றி.